பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர். எனக்கு அன்பார்களே, நான் அந்த வித்தியாசத்தை அனுபவிச்சவன். ஏன் தெரியுமா? என்னை போல கண்ணு தெரியாமல நீங்கள் எத்தனையோ இடத்துல ரோட்டில் பார்த்துருக்கலாம், சாலையில் பார்த்துருக்கலாம், ஆங்காங்கே சிக்னலில் நிற்கிறத பார்த்துருக்கலாம். நானும் அவர்களோடு அவர்களாக வாழ்ந்தாலும் கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தின்படி அநாதி சிநேகத்தால் சேர்த்து கொண்டார். தம்முடைய காருண்ய கரம் பெரியவனாக்கியது. இன்றைக்கும் சொல்லுவேன், இந்த சமுதாயத்துக்கு நானும் செய்ய வேண்டிய பணி என்ன எப்போதும் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருடைய அன்பு கூர்ந்த அந்த ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் ரட்சிக்கணும். ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. எனக்கு அன்பானுளே, ஆண்டவரை நம்புறவனுக்கும் நம்பாதவனுக்கும் தேடுறவனுக்கும் தேடாதவனுக்கும் கட்டாயம் பலன் அளிக்கிற தேவன். உங்கள் வேதத்தை மறுபடியும் சொல்லுவேன், எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அல்லேலூயா, நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவன் வல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நல்லவன் வல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நன்றிய துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளை இல்லெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளை இல்லெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவன் வல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நல்லவன் வல்லவன் போதுமானவன், வார்த்தையில் உண்மையுள்ளவன். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம்,
பாதைகள் கிடைத்து விடும். நன்றியா நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியா நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு நாமம் ஒன்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்று ஜெயித்திடுவோம். நன்றியா நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆக உள்ளத்தால் என்று பாடு தின உள்ளத்தால் என்று பாடு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும். நீதிமானுக்கு முதல்ல சொன்னேன், இப்ப துன்மார்க்கனுக்கு, நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நல்ல கவனிங்க. நீதிமானுக்கு இருக்க காரியத்தை போன செய்தியில கேட்டீங்க. இப்ப துன்மார்க்கன் எனக்கு அன்பானுடைய துன்மார்க்கன்ல 2 விதம் இருக்கான். ஆண்டவரை அறியாம நடக்கிறவன் மனம் போனபடி வாழ்றவனுக்கும் பேர் என்னது? துன்மார்க்கன் தான். துன்மார்க்கன் தேவன் இல்லை என்று மதிகேடன், அவனுக்கு பேர் தான் துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் என்ன செய்வான்? தேவன் இருக்காரப்பா, இருந்தால் எப்போ எப்படி நடக்குது? சபைக்குள்ளே இருக்கிறவனு சில நேரம் சொல்லுவான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிதியோன் யாரு? ஒரு இரட்சகன், கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு இரட்சகன். ஏன்னா அவனை எதுக்கு ஏற்படுத்தினாரு? மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இரட்சகன். இந்த இரட்சகனுடைய நிலை என்ன? அவர் என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம். நியாயாதிபதி அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிற ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்கு பராக்கிரமசாலி என்ன செய்யறாரு? சோத்துக்கு பாதுகாக்க முடியாம பயந்து உட்கார்ந்துருக்கார். கோதுமையை போரடிக்கிறதற்கு ஆலயத்திற்கு சமீபத்தில், ஏன்னா மீதியானியர் வந்து என்ன செய்வாங்க? அள்ளிட்டு போயிடுவான், எல்லா வளர்ச்சியிலும் அள்ளிட்டு போயிடுவான். அப்ப அவனை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை பத்தி. ஆனா அவனு என்ன சொன்னான்?
கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இவையெல்லாம் நேரிடுவானேன். இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறோம் சொல்கிறாங்கல்ல, ஆண்டவர் அறிஞ்சவனு இப்படி புலம்புறது இல்லையா? ஆண்டவர் இருந்தால் ஏன் இதெல்லாம் வருது? ஆண்டவர் இருந்தால் ஏன் இந்த கஷ்டம் வருது, இந்த கண்ணீர் வருது, கவலை வருது? ஐயா, மலை போல வரும், மலை போல வருவதெல்லாம், மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. சுகமான இக வாழ்வு சந்தோஷம் தந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. சுகமான சுக வாழ்வு சந்தோஷம் தந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவனேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே 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 பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு, தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இல்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இல்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, கங்கிழ்ந்து களி கூறு. எவ்வளவு பெரிய ரட்சகன் ஐயா! மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம். அவனும் சொல்றான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் என்ன நடக்குது? ரெண்டு வித துன்மார்க்கன் உண்டு. முதல்ல உங்களுக்கு சொன்னேன், வெளியே இருக்கிறவன் துன்மார்க்கன், அறியாதவன், அவனை பற்றி பிரச்சனையே கிடையாது. உள்ளே இருக்கிறவன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். நல்ல கவனிங்க, துன்மார்க்கர் எங்கேயும் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்திலையும் இருக்கத்தான் செய்வான். ஆனால் பார்க்கறதுக்கு தெரியாது. ஏன்னா பசுத்தோல் போத்திய புலியா இல்லை பயிரை மேய்கிற வேலியா. பசுத்தோல் போத்திய புலியா பயிரை மேய்கிற வேலியா. வெளியில் ஒரு புறம் கோவிலில் ஒரு புறம், வெளியில் ஒரு புறம் கோவிலில் ஒரு புறம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா. பசுத்தோல் போத்திய புலியா இல்லை பயிரை மேய்கிற வேலியா. பசுத்தோல் போத்திய புலியா இல்லை பயிரை மேய்கிற வேலியா. ஏன்னா எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய. எரேமியா 13:23 வாசிங்க. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். முடியுமே. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு முடியுது? உள்ள இருக்கிறவனே
சபைக்கும் சபையில் இருக்கிறவங்களை குறித்தும் என்ன பேசுகிறாங்க கேளுங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருந்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன்கிறார். அவன் ஜாமதி இவன் என்ன அநியாயம் பண்ணாம பார்த்தா இவனுக்கு இங்கே நடக்கும். துன்மார்க்கனை நீங்கள் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா துன்மார்க்கன் எப்படி இருப்பான் சில நேரங்களில் அடையாளம் காட்டுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கலாம். ஒருவனும் தொடராதிருந்தும், நல்ல கவனிங்க, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். ஏன்னா ஐயா, துன்மார்க்கர் ஒருத்தருமே துரத்த மாட்டான். சிலர் தன்னால் ஓடுறதையும் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்ததை. எங்கள் ஊரில் ஒரு ஐயா இருந்தார். இப்போ அவர் இல்லை, இறந்து போயிட்டார். அவர் என்ன செய்வார்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர். கட்ட பஞ்சாயத்துன்னு அதுக்கு என்ன சொல்கிறது தமிழில்? அடாதடியாக பேசி பார்க்குறது. ஏன்னா காசு யார் கூட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீதி செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வேதத்தின்படி சொன்னால் ஏசாயா 5:23 வாசிக்கிறோம், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான் என்றும் நீதிமானை அவன் நியாயத்திற்கு விரோதமாய் பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வச்சுருந்த இடம் வீடை பார்த்தீங்கன்னா நினச்சா கூட அந்த வீடெல்லாம் நம்ம போய் உட்கார வாங்கக்கூட முடியாது. ஏன்னா அவர் மெயின் ரோட்டில் வாங்கியிருந்தார். எங்கே? காலவாசலில் சுசி ஆட்டோமொபைல்ஸ் பக்கத்தில் வீடு வாங்கியிருந்தார். அந்த இடத்துல இன்றைக்கி வாங்க போனால் ஒரு சென்ட் 15 லட்சம் சொல்கிறாங்க, 20 லட்சம் சொல்கிறாங்க, கிடைக்காது. அவ்வளவு ரஷ்ஷான இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டியிருந்தார். ஆனால் வருமானம் எப்படி வந்தது? துன்மார்க்கமாய். ஏன்னா எத்தனையோ பேருடைய கண்ணீர், எத்தனையோ பேருடைய மனவேதனை, ஏன்னா ஏழைகளுடைய கண்ணீர். என கண்பானுலே அப்படி சம்பாரித்து கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஏழையின் கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கார். சங்கீதம் 56 வாசிக்கிறபடி, தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியிலே வையும் என்று தாவீது சொன்னானே, அந்தபடி அந்த கண்ணீருக்கு கணக்கு வைத்தார். எத்தனையோ பேர் கண்ணீர் நீரோட்டத்தோட நெஞ்சில் போராட்டத்தோட வாழ்க்கையில், ஐயோ எனக்கு நீதி செய்கிறதுக்கு ஆள் இல்லையே, என்கிட்ட பணபலம் இல்லையே, ஆள்பலம் இல்லையே அப்படின்னு ஒடுங்கி போனவர்கள். அந்த சாபம் இவருக்கு வந்துச்சு. ஏன்னா சங்கீதக்காரன் 109:17 சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போய்விடும். மறந்துடக்கூடாது. இவர் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் சாபத்தை விரும்பி ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சார். கடைசியில் என்ன பிரயோஜனம்? அந்த கண்ணீர் துரத்த ஆரம்பிச்சிச்சு. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்யறான்? ஓடி போகிறான். ஏன் ஓடுறான்? அவன் செஞ்ச தீமையே அவனை என்ன செய்யும்? துரத்தும். அதனால தான் நம்ம அந்த காலத்தில் வேதநாய சாஸ்திரியார் பாடினார், தீய மனத்தை மாற்ற பாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்ற பாரும் தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமேவியே, தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே, தூய ஆவியே கனநேயமேவியே. தீமை செய்ய
நாடுதெந்தன் இருக்கு நெஞ்சமே. தீமை செய்ய நாடுதெந்தன் இருக்கு நெஞ்சமே, இருக்கு நெஞ்சமே. மருள் தீர்த்தும் தஞ்சமே, இருக்கு நெஞ்சமே. மருள் தீர்த்தும் தஞ்சமே. தீய மனதை மாற்ற மாறும் தூய ஆவியே, தூய ஆவியே. கனரேயமே ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடுவான். ஏன்? அவன் செஞ்ச தீமையா அவனை வரட்டும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் எப்படி ஓடுறோமோ அது பின்னாடியே வரும். நாம் நினைப்போம் ஓடினா எவ்வளோ ஓட முடியும், ட்ரெயினில் ஏறினா பிரச்சனையும் உன் கூட தான் ஓடியாரும். எங்கே போனாலும் பயம், வந்துடுவானோ. அப்பா நிம்மதியாக போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ளைட்டில் ஏறி பறந்தீங்கன்னா அதுவும் கூட தான் பறந்து வரும். துன்மார்க்கத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டுங்க, மறந்துடாதீங்க. துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு வித்தியாசம் இல்லாமல் போகவே போகாதுங்க, கட்டாயம் உண்டு. நீங்கள் நீதிமானாக வாழ்ந்ததுனால கர்த்தர் உங்களை கைவிட்டார்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணார், கடைசியில் இப்படி சம்பாதிச்ச சம்பாத்தியத்தினால நல்ல வீடு வாங்கினார், கார் வாங்கினார், பங்களா வாங்கினார், எல்லாம் வாங்கினார், நிம்மதியை வாங்க முடியல. என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் கழித்து அந்த சாபம் துரத்த ஆரம்பிச்சு. வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் சரி, அந்த கண்ணீர் அவருக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரிகிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்ச உடனே இந்த வந்துட்டான் பாரு, ஒருத்தனும் இருக்க மாட்டான். கடைசியில் வீட்டை விட்டு வெளியே போனால் பயம், உட்காந்துருந்தா பயம், தனிமையாக இருந்தால் பயம், வண்டியில் போனால் பயம். ஓடுன்னு ஓடுனார். கடைசியில் ஒரு நாள் ரோட்டில் ஓடும்போது பாலத்திலேருந்து பயத்திலே கீழே விழுந்து செத்து போனார். என்ன பிரயோஜனம்? துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம், துன்மார்க்க நல்லா தானே இருக்கான், துன்மார்க்க நல்லா தானே இருக்கான், நாம தான் ஆண்டவர்னு சொல்லி என்ன கண்டிருக்கோம் அப்படின்னு ஒருவேளை உங்கள் மனசு சொல்லும். கர்த்தரை பின்பற்றவங்க தேடுறவங்களுக்கு என்ன உண்டு தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றானே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு மட்டும் சொன்னது நிற்காட்டல. ஐயா, பெயர் பெற்றோர் சீயோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பாங்க. உனக்கு அசைவு வராது. காற்று வீசட்டும், மழை வரட்டும், புயல் வரட்டும், உன் வீடு அசையாது. அது கண்மனையில் மேல் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் துன்மார்க்கனுடைய வீடோ உங்களுக்கே தெரியும். எத்தனை பேருடைய வீட்டில் என்ன இருக்குது? ஓடி சம்பாரித்து கடைசியில் பார்த்தா ஒன்றுமில்லை. சரிசுத்த சபைக்கு வர்ற போகிற துன்மார்க்கர்களும் உண்டு. ஒருவரும் தொடரா இருந்து பயந்து ஓடுற துன்மார்க்கர்களும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவனை பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க. ஆண்டவருக்கு பயந்து நடந்து பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன், சங்கீதம் 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். என்ன ஆசீர்வாதம்? எல்லா வீட்லேயும் கிரகப்பிரவேசம், வீடு பால் காய்ச்சி எல்லாத்துலேயும் வாசிக்கிறீங்க. அவன் மனைவி வீட்டோரத்தில் கனி தரும் திராட்சை செடி, அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள். தொலைக்காட்சியில் பார்ப்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை, ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஒரு நாளைக்கு 5000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்கள் வீடுக்கு நிகழ்ச்சி வந்து சேரும். 30 நாளைக்கு 30 பேர் எந்திரிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. சில மாதம் 31 நாள் வந்துடுது. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பாருங்கள், நீங்களே பார்த்தா ஐயா இதில் எப்படி நடக்கும்பீங்க. தெருவில் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி
அதில் யார் வீட்டையும் தட்டியும் இல்லை. அவங்களா எந்திரிச்சு வரதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் 34 வருஷ காலம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இப்போ கூட திருநெல்வேலியில் கண்ணு தெரியாத வயதான தாய்மார்களுக்காக ஒரு இடத்த கட்டுவார். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா என் புருஷன் கைவிட்டுட்டு போயிட்டான், 2 பிள்ளை இருக்குது, 5 வயசு 7 வயசு. இந்த பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு இடம் பார்த்து தர முடியுமா? நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். இப்படி வருகிற அநேக பார்வையற்ற மக்கள் உண்டு. வயதானவர்கள் தங்குறதுக்கு ஒரு இடத்த கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 கர்த்தர் 700-800 சதுரடி கட்டணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அவங்க நல்ல வசதியாக இருக்கணும். ஆண்டவர் அநேகரை ஏற்படுத்தி தர ஜெபிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதம் 20,000 ரூபா வேன் வாடகை மட்டும் செலவழிக்கிறோம். ஒருத்தரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் வந்து எங்களோடு தாராளமாக பங்கு பெறலாம். எப்போதும் வருவதற்கு தடையே இல்லை. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு வரேன், திருப்பி கொண்டு விட்டு வரேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். ஐயா நாங்கள் தூரத்தில் இருக்கோம், எப்படி உதவி செய்ய? இந்த 2 ஃபோன் நம்பரை பாருங்கள். இது வழியாக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் உண்டு, பார்க்கலாம். ஃபோன்பேலாம் உண்டு. கணக்கு வச்சுருக்கவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிகளை சொல்லுகிறேன். தபால் மூலம் தொடர்புடையவங்களுக்கு கூட போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லி வரேன். 36 35 38 89 63. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான யார் யார் காலையிலே இரவிலே எப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அறிந்து இன்னும் உண்மையும் உத்தமமாய் நடந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்குண்டான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பமும் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போர், நிறை மாத கர்ப்பிணிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேதனை மாறட்டும், கண்ணீர் மறையட்டும், கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.